ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு இஷாஸ் கிச்சன். நீங்கள் இன்றைக்கி இஷாஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஈவினிங் டைமில் செய்யக்கூடிய ஒரு ஸ்பைசியான முறுக்கு ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மூணு இன்க்ரீடியன்ட் தான் தேவை. கோதுமை மாவும் முட்டையும் உப்பும். மாவோட உப்பும் முட்டையும் அதே போல் ஒரு டீஸ்பூன் மாதிரி சுகரும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி பிணைஞ்சி ஒரு டோ மாதிரி செஞ்சு கொள்ளணும். இந்த மாதிரி ஒரு ரோலிங் பின்னோண்டையும் போர்டண்டையும் எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் தடவி கொண்டு நாங்கள் ஆல்ரெடி பிணைஞ்சி வச்சுருந்த மாலை சின்னதாக உருண்டை பிடிச்சி அதை நல்லா மெல்லிசாக தட்டி கொள்ளணும். இந்த மாதிரி ரோலிங் பின்னால் மாவை மெல்லிசாக நல்லா உருட்டி கொண்டதுக்கு பிறகு கத்தியால் நீட்டு ஸ்ட்ரிப்ஸாக இப்படி வெட்டி கொள்ளணும். இந்த மாதிரி வெட்டி கொண்ட பிறகு ஒரு பிளேட் ஒன்றில் கொஞ்சமாக ஆயில் பூசி நாங்கள் ஆல்ரெடி வெட்டி வச்சுருந்த அந்த மாவை கொஞ்சம் கேப் விட்டு எடுத்து வச்சுக்கொள்ளணும். இதை நான் பொரிக்கிறதுக்காக இப்படி ஒரு அடுப்பொண்டு தான் இந்த முறை யூஸ் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் பெரிய வேலை, மிச்ச நேரம் பிடிக்கும்ன்றபடியால் நான் கேஸ் யூஸ் பண்ணல. ஸ்ரீலங்காடி சிச்சுவேஷன் இப்போ எல்லாருக்கும் தெரியும். அதனால் கிச்சனுக்கு வெளியால் இப்படி ஒரு அடுப்பொண்டை வச்சு அதில் தான் நான் இது இன்றைக்கி பொரிச்சு கொள்ள போகிறேன். ஓகே, இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டு இப்போ நாங்கள் இதுக்கு வெட்டி வச்சிருக்கிற அந்த டோ ஸ்ட்ரிப்ஸை சேர்த்துக்கொள்வோம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கொள்ளணும். ஓகே, இப்போ எங்கள்கிட்ட முறுக்கு ரெடி. இப்போ இந்த பொரிச்ச முறுக்கோட கொச்சிக்காய் தூளும் உப்பும் நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொண்டீங்கன்னா முறுக்கு ரெடி. நான் இதுக்கு கொச்சிக்காய் தூளோ உப்போ சேர்க்காம சப்ஸ்டிடியூட்டாக இஸ்ஸோ பவுடர்னு சொல்லுவாங்க, அந்த கூனி இஸ்ஸோ தூள்னு சொல்லுவாங்க. அதில் ஆல்ரெடி உப்பு அஜினமோட்டோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இருக்குது. அந்த தூளை நான் இதுக்கு மிக்ஸ் பண்ணி கொள்ள போகிறேன். இது தான் சேர்க்கணும் இல்லை, யூஸ்வலாக கொச்சிக்காய் தூளும் உப்பும் தான் சேர்க்குறேன். நான் எனக்கிட்ட அந்த பவுடர் இருந்தபடியால் அதை நான் சேர்க்குறேன். மிச்சம் டேஸ்டியாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்டே இருக்கிற பெல் ஐக்கனை